என்னங்க நான் ஒரு 3 சென்டென்சஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஒண்ணா நான் அதை சொல்றேன். அந்த சென்டென்சஸ்க்கு உண்டான டிஃபரன்சஸ் எனக்கு வந்து சொல்லுங்க. ஓகேவா? முதல்ல சுரேஷ் மேரிட் புவனா. ரெண்டாவது சுரேஷ் இஸ் மேரிட் டு புவனா. மூணாவது சுரேஷ் அண்ட் புவனா காட் மேரிட். சூப்பர் क्वेश्चंस. ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. ஓகே, சொல்லுங்க. சுரேஷ் மேரிட் புவனா. இந்த சென்டென்ஸ்னுடைய அர்த்தம் சுரேஷ் புவனா என்ற பெண்ணை மணந்தார் அப்படின்னு சுரேஷ் செஞ்ச செயலை வலியுறுத்துது. ஆக்ஷன். இந்த இடத்துல இந்த சென்டென்ஸ்ல மேரிட் அப்படின்றது மேரின்ற வேர்போடைய பாஸ்ட் டென்ஸா வருது. ஓகே ஃபைன். சரியா? ஓகே, அடுத்தது சுரேஷ் இஸ் மேரிட் டு புவனா. இந்த இடத்துல சுரேஷ்னுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ், அதாவது அவருடைய திருமண நிலையை உணர்த்துது. ஓகே ஓகே, சரியா? இப்போ ஜெனரலா கேள்வி கேட்போம் இல்லையா ஒருத்தவங்களை பார்த்து, என்னங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? Are you married? Yes, I am married. Are you married? No, I am not married. அந்த மாதிரி தான் is சுரேஷ் married. இந்த கேள்விக்கான பதில் தான் சுரேஷ் is married. அந்த டு புவனான் இருக்கு இல்லையா, இத ஒரிஜினலா எப்படி சொல்லலாம் அப்படின்னா சுரேஷ் is married and his wife is புவனா. ஓகே ஓகே, இந்த சென்டென்ஸ்னுடைய ஒரு சுருக்கமா சுரேஷ் is married to புவனா அப்படின்னு வச்சுக்கலாம். வெரி குட், வெரி ஓகேவா? சுரேஷ் is married. சுரேஷ் வந்து திருமணமானவர். யார் கூட? புவனா கூட. இதுதான் இந்த ரெண்டாவது சென்டென்ஸ். சுரேஷ் அண்ட் புவனா காட் மேரிட் அப்படின்னும் போது சுரேஷும் புவனாவும் திருமண பந்தத்திற்குள் நுழைந்தார்கள் அப்படின்ற மீனிங் வருது. சரியா? ஏன்னா இந்த கெட் மேரிட் அப்படின்றதுனுடைய எக்ஸ்பிளனேஷன் பார்த்தேன்னா கேம்பிரிட்ஜ் என்ன சொல்லுது அப்படின்னா டு பிகின் a relationship. ஓகே ஓகே ஃபைன். சரியா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, சுரேஷ் மேரிட் புவனா அப்படின்னு. இப்போ லாஸ்ட் சென்டென்ஸ் சுரேஷ் அண்ட் புவனா காட் மேரிட். இந்த ரெண்டு சென்டென்ஸும் ஆக்ஷனை வச்சு வர்றதுனால இதுல டைம் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்றது பெட்டர். ஓகே ஓகே, சுரேஷ் அண்ட் புவனா காட் மேரிட் in 1982. இந்த மாதிரி டைம் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த சென்டென்ஸுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெங்த், அந்த சென்டென்ஸுக்கு கூடுதலா ஒரு வேல்யூ. வெரி குட். இது இல்லாமலும் வரலாம், அது சிச்சுவேஷனல். ஆனா டைம் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்றது நல்லது. நல்லது, வெரி குட். இப்போ லாஸ்டா சென்டென்ஸ் வந்து நம்ம பார்த்தோம், சுரேஷ் அண்ட் புவனா காட் மேரிட் டைம் எலிமெண்டோட in 1982 அப்படின்ட்டு. இந்த சென்டென்ஸை வேற விதமா சொல்லலாமா? வேற விதமா சொல்றதா இருந்தா சுரேஷ் அண்ட் புவனா had their wedding in 1982. அதாவது 1982ஆம் வருடம் சுரேஷ் அவர்களும் புவனா அவர்களும் திருமண பந்தத்திற்குள் நுழைந்தார்கள். வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர். ஓகேவா? அதே மாதிரி இந்த ரெண்டாவதா பார்த்த சென்டென்ஸ் சுரேஷ் இஸ் மேரிட் டு புவனா. இந்த இடத்துல மேரிட் அப்படின்றது it is not a verb, right? இல்ல, இந்த இடத்துல மேரிட் அப்படின்றது verb கிடையாது. சுரேஷ் is married to புவனா. இந்த இடத்துல மேரிட் அப்படின்றது ஒரு adjective. வெரி குட், வெரி குட். சோ மேரி அப்படின்றது மேரிடா அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுல வருது. சுரேஷ் as an action. சுரேஷ் is married அப்படின்னும் போது இந்த இடத்துல married அப்படின்றது ஒரு describing word. It is an adjective. ஒரு நிலை, ஒரு நிலை, ஒரு ஸ்டேட், ஒரு ஸ்டேட். வெரி குட், வெரி குட். as an adjective. as an adjective. சூப்பருங்க. இதே மாதிரி மேரேஜ் ரிலேட்டடா சில சூழ்நிலைகளை வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ஒண்ணா நான் கேக்குறேன், அது வந்து இங்கிலீஷ்ல எப்படி எல்லாம் சொல்லலாம் அப்படின்றத சொல்றீங்களா? ஷூர், சொல்றேன். ஓகேவா? ஓகே, முதல்ல அவங்களுக்கு கல்யாணமாகி எவ்வளவு காலம் ஆச்சு அப்படின்னு நானு கேட்கணும்னு வச்சுக்கோங்க. அது எப்படி கேட்கலாம்? அதை எப்படி கேட்கலாம்னா, இப்ப நீ வந்து சுரேஷ் அண்ட் புவனா கிட்ட நீங்க இந்த கேள்வி கேட்கணும் அப்படின்னா how long have you been married அப்படின்னு நேரடியா நீ பாத்து கேட்கலாம். இப்போ இன்னொருத்தவங்க கிட்ட கேக்குற அப்படின்னா how long have they been married. இந்த இடத்துல they அப்படின்றது வந்து சுரேஷ் அண்ட் புவனா. ஓகே ஃபைன். இப்போ இவங்க கேட்ட கேள்விக்கு வந்து பதில் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு கல்யாணம் ஆகி இவ்வளவு காலம் ஆச்சு அப்படின்ட்டு இவ்வளவு காலம் ஆயிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1982 அப்படின்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 43 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கு பதில் வரும்போது they have been married for 43 years.
we have been married for 43 years. அவங்க சொல்லுவாங்க. டைரக்டா அவங்க சொல்லும்போது we have been married. We have been married. ஓகே ஓகே ஃபைன். அடுத்தது சுரேஷ் திருமணமாகி அவருக்கு 2 குழந்தைங்க இருக்கு. இங்க தான் குழப்பம் ஆரம்பிக்குது. ஓகே, இதுல வந்து 2 ஸ்டைல் இருக்கு. என்னென்ன? சரியா? சுரேஷ் is married with 2 children. With 2 children. சரி. சரியா? இது பிரிட்டிஷ் ஸ்டைல். சரி. இந்த ஸ்டைல அமெரிக்கன்ஸ் வந்து அவ்வளவா அங்கீகரிக்கிறது இல்ல. சரி, அப்ப அவங்க எப்படி சொல்லுவாங்க? அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா சுரேஷ் is married and has 2 children. சிம்பிளா முடிச்சிடுறாங்க. ஏன்னா சுரேஷ் is married with 2 children அப்படின்னும் போது அது கேட்கும் போது அதாவது பேசிக்ஸ் பழகுறாங்க இல்லையா லாங்குவேஜ், அவங்களுக்கு எப்படின்னா என்னது சுரேஷ் இஸ் மேரிட் வித் 2 children அப்படின்னா குழந்தைங்களை கல்யாணம் பண்ணிட்டாரா அப்படின்ற அந்த ஒரு மாதிரியான ஒரு மீனிங்க்கு போகுது. மீனிங் போய் கன்ஃபியூஷன் ஆயிடுது. அதனால இந்த கன்ஃபியூஷன்லாம் வேணாம். ஓகே ஓகே சரியா? அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ இந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் சுரேஷ் இஸ் மேரிட் வித் 2 children அப்படின்னு. இப்போ வந்து சுரேஷ் இஸ் மேரிட் வித் போனா அப்படின்னு வரக்கூடாதா? வரக்கூடாது. ஏன்? 2 அப்படின்றது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஸ்பவுஸ். சரி. வித் அப்படின்றது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் சில்ட்ரன். ஓஹோ. சோ ஒருத்தருடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ் பக்கத்துல 2 போட்டு ஒரு பேர் வருது அப்படின்னா மனைவி இல்ல கணவன். மேரிட்டல் ஸ்டேட்டஸ் பக்கத்துல வித் போட்டு ஒரு பேர் அதாவது கவுண்ட் சில்ட்ரன் அப்படின்னு வருது அப்படின்னா அந்த இடத்துல குழந்தைகள். ஓ, இவ்வளவு இருக்கு அதுல. எஸ். சரி சரி ஓகே. அடுத்தது சுரேஷ் சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டாரு. சுரேஷ் மேரிட் யங். சுரேஷ் மேரிட் யங். வெரி குட் வெரி குட். அடுத்தது காலம் கடந்து கல்யாணம் பண்றது நல்லது இல்ல. மேரிட் யங்னு சொன்ன இல்லையா, அதுக்கு பதிலா வந்து மேரி லேட் அப்படின்னு சொல்லணும். சோ இந்த இடத்துல வந்து மேரியிங் லேட் isn't good. சோ மேரி யங் அப்படின்னா சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிறது, மேரி லேட் அப்படின்னா காலம் கடந்து கல்யாணம் பண்ணிக்கிறது. ஓகே ஃபைன். அடுத்த சூழ்நிலை, அவன் அவளை கல்யாணம் பண்ணிக்க அவன் பெத்தவங்க அனுமதிக்கல. அவன் அவளை கல்யாணம் பண்ணிக்க அவனுடைய பெற்றோர்கள் அவனுக்கு சம்மதம் கொடுக்கல. பையனோட பெத்தவங்க his parents did not want him to marry her. ஓகே ஃபைன். அடுத்தது அவனை விட குறைவான சமூக பின்னணியில இருந்த ஒரு பொண்ண அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஓகே, இத வந்து சொல்லணும்னா he married beneath him. கிட்டத்தட்ட சிண்ட்ரெல்லா ஸ்டோரியில வரது மாதிரி. எக்ஸாக்ட்லி. சிண்ட்ரெல்லா பிரின்ஸ் சார்மிங் இளவரசர் அரச குடும்பத்தை சேர்ந்தவர். ஆமா. சிண்ட்ரெல்லா வந்து சிவிலியன் சாதாரண குடும்பத்துல இருந்த வந்த பொண்ணு. சோ இப்ப இந்த எக்ஸாம்பிள் எடுத்து சொல்லணும் அப்படின்னா பிரின்ஸ் சார்மிங் மேரிட் beneath him. வெரி குட் வெரி குட். இப்போ அடுத்த சூழ்நிலை வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட். எப்படி? அவ தன்னை விட உயர்ந்த சமூக நிலையில இருந்த ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டா. இதுக்கு வந்து she married above her station அப்படின்னு வரும். above her station. இப்போ வந்து இதையே அப்படியே சிண்ட்ரெல்லாவுக்கு சொல்லுவோம். சிண்ட்ரெல்லா married above her station. சோ சிண்ட்ரெல்லா நிலையில இருந்து பாக்கும்போது தன்னை விட அரச குடும்பத்துல வந்து கல்யாணம் பண்றா. வெரி குட் வெரி குட், சூப்பர். அடுத்த சூழ்நிலை, அந்த சாமிஜி தான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. It was that Swamiji who married us. ஓகேவா? இதுல ஒரு சின்ன நோட்டு. என்னது? இந்த மேரிட் இந்த சென்டென்ஸ்ல மேரிட்க்கு அப்புறம் நீ பார்த்தேன்னா us அப்படின்ற அந்த ப்ளூரல் ஃபார்ம் தான் வந்திருக்கு. ஆமா. இதுல வந்து மேரிட் மீன் வரக்கூடாது. It was that Swamiji who married me அப்படின்னு ஒரு பொண்ணு சொன்னான்னா அந்த சுவாமியார் தான் என்ன கல்யாணம் பண்ணிட்டாருன்னு ஆயிடும். சோ அப்படி வரக்கூடாது. சோ எப்பவுமே வந்து ஒரு கப்பிள் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல it was that Swamiji, it was that priest who married us, it was that priest who married them அப்படின்னு ப்ளூரல் ஃபார்ம்ல தான் வரணும். வெரி குட் வெரி குட், சூப்பர். அடுத்த சூழ்நிலை, என்ன பெத்தவங்க என்ன ஒரு டாக்டருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க.
my parents married me to a doctor. Married me to a doctor. சரியா? Very good. So my parents married me to a doctor. இந்த me to a doctor அப்படின்றது முக்கியமான இடம். அத சொல்றதுக்கு கொஞ்சம் தாமதிச்சோம் அப்படின்னா அர்த்தம் மாறிடும். So my parents married me to a doctor. சேர்த்து சொல்லணும். வெரி குட். அடுத்தது கடைசியா முதல்ல எந்த பையன் வரானோ அவனுக்கு தான் என்ன வந்து தள்ளி விடணும்னு என் பெத்தவங்க முடிவு பண்ணாங்க. அதாவது கல்யாணம் பண்ணி தள்ளி விடணும்னு. இதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. என்னன்னு? marry someone off. இந்த எக்ஸ்பிரஷனுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இது ஒரு டிஸ்அப்ரூவிங் டேர்ம் மாதிரி. அதாவது வேண்டாம் வெறுப்பா ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி அப்படி தள்ளி விடுவாங்கல்ல, இல்லப்பா கல்யாணம் பண்ணி விட்டுரு அப்படின்னு, வேலை முடிஞ்சது அப்படின்ற மனநிலையில கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு மேரி சம்மன் ஆஃப் அப்படின்றத சொல்லலாம். இப்போ இந்த சூழ்நிலைக்கு my parents decided to marry me off to the man who came first. சூப்பர்ங்க. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, டைட்டில்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு வந்து மிஸ் MISS, கல்யாணம் ஆனவங்களுக்கு மிஸ்ஸஸ் MRS, இப்போ வந்து ஆனவங்க ஆகாதவங்கன்னு காமனா இருக்கிறது வந்து MS டாட். ஓகே, இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது விடோஸ் அவங்களுக்கு வந்து என்ன டைட்டில் வந்து கொடுப்போம்? விடோஸ்க்கு வந்து மிஸ்ஸஸ் தான். ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல்ஸ் வந்து அதுதான் சஜஸ்ட் பண்ணுது. ஓகே, சரி. அதே மாதிரி டிவோர்சி அப்படின்னு வரும்போது அது அந்த பர்டிகுலர் பர்சனுடைய இஷ்டம் தான். அதாவது மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்றது மிஸ். சில பேர் மிஸ்ஸஸ்ன்னு அப்படின்னு போட்டுக்கிறாங்க. பட் ஸ்டாண்டர்ட் டைட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MS தான். ஓகே, வெரி குட். சூப்பருங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இன்னைக்கு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்ல நம்ம நண்பர்களை சந்திப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.